இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful. Blessed are the merciful, for they shall receive mercy. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் ஏன் இதை குறித்து இன்றைக்கு பேசுகிறோம் என்றால், இன்றைக்கு மக்களுடைய இதயத்தில் இரக்கம் தான் அதிகம் தேவைப்படுகிறது. தேவையுள்ள மக்களை இந்த நாட்டில் எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்திலும் மக்கள் மிகுந்த தேவையோடு கூட இருக்கிறார்கள். சிலர் வாய் விட்டு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள், சிலர் வாய் விட்டு சொல்லக்கூட முடியாத நிலைமையிலே கஷ்டப்பட்டு சகித்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் எப்படிதான் ஜெயித்துவிட முடியும் நம்பிக்கையோடு வாழ்ந்து ஜெயிக்கிறார்கள், நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நம்பிக்கையை இழந்து வேறு சில முடிவுகளை பிடிக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். தவறான சில முடிவுகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி இருக்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கணும், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். மலை பிரசங்கம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கமாக கருதப்படுகிறது. அவர் இந்த பூமிக்கு ஸ்தாபிக்க வந்த அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த மெயின் திங்ஸ் அந்த மலை பிரசங்கத்தில் பேசியிருக்கிறார். ஒருவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக இருப்பான் என்றால், ஒருவனை பின்பற்றிய விரும்பினால் அவனுக்குள்ள என்னென்ன காரியம்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அதுதான் முழுக்க முழுக்க இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான காரியம் தான் இந்த காரியம். Blessed are the merciful. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் சபையாகவும் தனிப்பட்ட விதத்தில் இந்த நாட்டில் நம்மால் முடிந்த நம்ம சக்திக்கு உட்பட்ட சில காரியங்களை செய்து நாம் பெறுகிற இரக்கங்களை காண்பிக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்தார், அவரே விருப்பத்தையும் செய்யும் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல ஆண்டவர் அந்த விருப்பத்தை நமக்குள்ளே வைத்து அதை செய்யாமல் முடியப்படினார். இந்த தேசத்தின் தேவை அதிகமாக இருந்தாலும் நம்முடைய பலத்திற்கு ஏற்றால் போலதான் நம்ம செயல்பட முடியும். தொடர்ந்து தேவன் நமக்கு அதிக பலனை தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். இதற்கு உதாரணமாக நம் வேதத்திலிருந்து ஒரு 2 சம்பவங்களை குறிப்பாக நான் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். எப்படி சிலர் உதவி செய்தார்கள், அதன் மூலமாக அவர்களுடைய இரக்கம் பெற்றுக் கொண்டார்கள். சிலர் உதவி செய்தார்கள், அதன் மூலமாக எப்படி அவருடைய இரக்கம் பெற்றுக் கொண்டார்கள். பேர் இரக்கம், முக்கியமான காரியங்கள் அவர் இரக்கம் பெற்றுக் கொண்டார்கள். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம். எரேமியா 38 அது முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கலாம். இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும், இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போல் இருக்கும். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செபத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய எதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்தரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். என்னென்றால், அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாய் இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றும் உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதினாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா
இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது உங்களுக்கு என்றார். விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் குற்றத்தில் இருந்த அமிலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். அமிலேக்கின் குமாரனாகிய மல்கியாவை துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறுக்கி விட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினாலே அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உடையாய் இருந்தது. அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாய் இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். இங்கே பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசி அவர் வெகு காலமாக ஒரே செய்திதான் உரைத்து கொண்டிருந்தார். என்ன செய்தி? பாபிலோன் ராஜா வரப்போகிறான், யூதா தேசத்தை அவன் சிறைப்பிடித்து கொண்டு போக போகிறான், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தரை தேடுங்கள். இவங்க யாரும் திருந்துற மாதிரி இல்ல. அவன் சொல்றான், திட்டமாக அவன் என்ன பண்ண போறான், அவன் கொண்டு போக போகிறான்னு சொன்னா. அந்த சமயத்துல வாழ்ந்து கொண்டது மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அப்படி நடக்காது. அநேக தீர்க்கதரிசிகள் எரேமியா காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிரியப்படுத்த விருப்பம் உள்ளவர்களாய், மக்களை பிரியப்படுத்த விருப்பம் உள்ளவர்களாய். அப்படி ஒண்ணுமே நடக்காது. இதுல ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒரு மரத்தால் ஒரு நுகத்தடியை செய்து கொண்டு வந்து மாட்டி வந்தாரு. அதை உடைச்சு போட்டு என்ன பண்றாரு, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நேபுகாத்நேச்சார் ஒரு நுகத்தடியை எங்களை சிறைக்கு வந்து அதை உடைச்சு போடுவான்றாங்க. எரேமியா சொன்னா, நீங்க இதை உடைச்சு போடுவீங்க, அவன் இரும்புல போடுவான், இரும்புல நுகத்தடி உண்டு பண்ணுங்கள், உடைக்க முடியாத நுகத்தடி உங்க மேல் வரும். ஆகவே நீங்க தப்பி போவதில்லை. நீங்க தப்பிக்கணும்னா ஒரு வழி செய்யுங்க, ஏதாவது நீங்களே அவனை சரண்டர் ஆகுங்க. அவ வந்து சண்டை போட்டு இந்த பட்டணத்தை அழித்து எரித்து நாசம் பண்ணுவதாக நீங்களே போய் சரண்டர் ஆனீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சுக்கிறீங்க. நீங்க சரண்டர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தப்பிக்க முடியாது என்று அவர் நிச்சயமாக தேசம் கல்தைகளாலே அது மேற்கொள்ளப்படும், முறியடிக்கப்படும் என்று அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை வந்து இவங்களால கேட்க பொறுக்கல. இவங்களால என்ன பண்ண, இதுதான் எரேமியா சொல்றது கர்த்தருடைய வார்த்தை. இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நடக்க போவதை சொல்லுகிறான். இதான் நடக்க போகுது. கர்த்தர் அதை முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளவோ காலம் அவரோட பேசியாச்சு, மனம் திரும்ப, நீ மனம் திரும்பல, இப்போ உங்களை கொடுத்தாகிவிட்டது. ஏற்கனவே இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை அசீரியன் கையில் ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் 10 கோத்திரத்துக்கும் மனம் திரும்ப சொன்னார். அவர் மனம் திரும்பாமல் பொன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தனால அவனை என்ன ஒப்பு கொடுத்தாரு, அசிரியா கொண்டு போய் விட்டார். மீதி இருக்கிற யூதா கோத்திரம் தான், யூதாவும் மனாசா கோத்திரம் தான் இருக்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ண போறீங்க, இப்போ போக போறீங்க. இவங்க என்ன பண்ணல, அப்படி நடக்காது. கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. எங்க இருக்குது? எரேமியா சாமி இஸ்ரவேலர் போனா அங்க யார் கிடையாது, கர்த்தருடைய ஆலயம் அங்க இல்ல. இங்க கர்த்தருடைய ஆலயம் இருக்கிற பட்டணம். இத கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். எப்படி நாங்க என்ன பண்ணுவோம், காக்கப்படுவோம். கர்த்தர் எப்படியாவது தன்னுடைய ஆலயத்துக்காக என்ன பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள்லாம் அவன் நம்மளுடைய வைத்துக் கொண்டு இரவே மாத்திரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஆலயம் அங்க இருப்பது என்பதனாலேயே கர்த்தர் இவங்க செய்யற அநியாய அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க தண்டிக்காம விட்டுடுவாரா? கர்த்தருடைய ஜனம் சொல்லி பேர் வைத்துக் கொண்டிருப்பதனாலேயே நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்தால் நீ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியுமா? அது நடக்கவே நடக்காது. நீங்க பாத்தீங்கன்னா இதே போல ஒரு சம்பவம் 1 சாமுவேலிலே நடைபெறுகிறது. அங்கே பார்க்கும்போது பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் விரோதமாக யுத்தம் வரும்போது அங்கே பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் சோர்ந்து போறாங்க, முறியடிக்கிறார்கள். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வாங்க. எதை கொண்டு வர சொல்றாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து விட்டால், கர்த்தருடைய பிரசன்னம் வந்து விட்டால் வெற்றி நமக்கு தான். ஏனென்றால் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான் என்ன பண்ணுச்சு, அவருக்கு பெரிய காரியம். எரிகோவுக்கு போகிற சமயத்துல, யோர்தானை கடக்கிற அந்த சமயத்துல பார்த்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தான் பண்ணுறாங்க. முதல்ல போய் இறங்கிக்கிறது ஆசாரிய காலத்தில் பார்த்த உடனே அந்த யோர்தான் 2ஆக பிளக்கத்தை பார்க்கணும். அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு சுமந்து அவன் என்ன பண்ணாங்க, 7 நாள் சுற்றி வந்து ஆர்ப்பரித்த போதுதான் வெடிக்க முடியாத அந்த எரிகோல நாகம் கர்த்தருடைய பெட்டி தாகோல் முகமுப்புற விழுந்து கிடந்தது. அப்படியே கர்த்தருடைய பெட்டி மேல அவங்க அவ்வளோ ஒரு நம்பிக்கை. என்ன பண்றாங்க, கர்த்தருடைய பெட்டி கொண்டு வரும். உண்மையிலேயே பார்க்கும்போது பெலிஸ்தரும் அதை கேட்ட கொஞ்சம் நடுங்கிட்டாங்க. இவங்க சொன்ன மாதிரி என்ன, கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்குள்ள வந்ததுன்னு சொன்ன ஆடி விட்டாங்க. யாரு, பயம் வந்துருச்சு. ஆனாலும் பெலிஸ்தர் சொல்லிக்கிறாங்க, கவலைப்படாத, சண்டை போடுவோம் வாங்க. ஏன்னா சண்டைக்கு வந்தாச்சு.
ஓட முடியாது. பரவாயில்ல வாங்க நாம சண்டை போடலாம் இப்படி சண்டை போடாத. நடந்த ரிசல்ட் நமக்கு எல்லாரும் தெரியும். பெலிஸ்தர் தான் ஜெயித்தார்கள். பெலிஸ்தர் தான் ஜெயித்தார்கள். கர்த்தருடைய பெட்டி அவங்களால கைப்பற்றப்பட்டது. கர்த்தருடைய பெட்டி அவங்களால பிடித்து கொண்டு போவாங்க. அதை எடுத்து போய் தாகோரின் கோயிலே வச்சாங்க. எது கிருஷ்ணாங்க எங்க வச்சாங்க? தாகோரின் கோவில வைத்தாங்க. அங்க தாகோரின் கோவில்ல போனப்ப என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாகோர் இந்த கர்த்தருடைய பெட்டியை நிற்க முடியாமல் கொப்புற விழுந்து கிடந்தது. முதல் நாள் தூக்கி வச்சுட்டு போனாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அது கீழே விழுந்து மண்டை தனியா கை தனியா உடைந்து போயிருந்தது. அப்போ கர்த்தருடைய பெட்டியில் இருக்கிற அந்த பவர் அந்த விக்கிரகத்துக்கிட்ட அந்த விக்கிரக கோயில்ல பயங்கரமா என்ன பண்ணுது? வேலை செஞ்சது. எங்க வேலை செஞ்சது? பயங்கரமா இந்த கோவில்ல பயங்கரமா வேலை செய்யுது. ஆனா எங்க வேலை செய்யல? இஸ்ரவேலுக்கு யுத்தத்துல எந்த நம்பிக்கையை கொண்டு வந்தாங்களோ அங்க அவங்க ஒண்ணுமே வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யவில்லை? ஏன்னா இவங்க கர்த்தரோட கூட இல்ல. இவங்க பாவ ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தனக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு தனக்கு பிரச்சனை வரும் பொழுது இதை கொண்டு வந்தா இது நல்லா ஆயிடும், அதை கொண்டு வந்துச்சா நல்லா ஆயிடும். அந்த மேஜிக் ஷோலாம் யார் பண்றது கிடையாது. அந்த மாதிரியான அந்த ஷார்ட் கட் வேலை ஆண்டவர் நடப்பது கிடையாது. நான் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்பதுதான் ஆண்டவருடைய தெளிவான ஒரு வார்த்தை. நீங்க என்னை தேடினா நீங்க என்னை கண்டடைவீர்கள். நீங்க என்னை விட்டுட்டா நானும் உங்களை விட்டுடுவேன். ரொம்ப தெளிவாக நீ என்னை விட்டுட்டா நானும் விட்டுடுவேன். நான் சொல்ல நீ என்னை விட்டாட நான் உன்னை விடவே மாட்டேன். தோத்தி தோத்தி முடிச்சுட்டே இருப்பேன். நீங்க எல்லாரும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. கர்த்தருடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சிருந்தாருங்களா? சுதமகுமார்னா அதுக்கு அந்த அளவு வைக்க வெயிட் பண்றாரு. இந்த அளவை தாண்டும் பொழுதுதான் கர்த்தர் அந்த அளவும் ஒன்று இருக்குது. அவருடைய எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு அளவும் ஒன்று வச்சிருக்கிறார். ஒரு டைம் வரைக்கும் அவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆக்ஷன் எடுக்கிறார். அதுக்கு பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்துல பார்த்தா கூட ஒரு ஆதாரம் இருக்கிறது. அங்க ரத்த சாட்சியை மறித்த பரிசுத்த ஆத்மாலாம் கர்த்தர் நோக்கி கூப்பிடுறது. ஆண்டவரே எது வரைக்கும் நியாயத்துக்கா திருப்பி பூமியில இந்த மாதிரி பண்ணாங்களே அவங்க எது வரைக்கும் நியாயத்துக்கு ஆண்டு சொல்ல இன்னும் அவங்க அந்த அளவு நிறைவாகல. இன்னும் என்ன பண்ணல? அந்த மெச்சூரிட்டி வரல. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்ல. அந்த அளவு அவங்க அக்கிரமத்தின் அளவு நிறைவாகணும். ரத்த சாட்சியின் அளவு நிறைவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க நியாயத்துக்கு கொண்டு வருவேன். சோ இவங்க என்ன பண்றாங்க? இங்க ஆலயம் எங்க இருப்பதுனால் நமக்கு தான் வெற்றி. கர்த்தர் ஆலயத்தை விட்டு விடுக மாட்டார். நம்பிக்கை இருக்காங்க. அதனால உண்மையாக வருகிற எரேமியா என்ற வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பமா இல்லை. இங்க பார்க்கும்போது ஒரு மனிதன் சத்தியத்தை பேசுகிறான். அவன் பேசுறது கசப்பா இருக்கு. நீங்களாம் கைதாவீங்க, நீங்களாம் அடிமையாவீங்க, இந்த இடம் சுட்டரிக்கப்படும், இது நாசமா போகும். இது யாராவது கேட்க விரும்புகிற காரியமா? யாரும் கேட்க விரும்பாத கசப்பான காரியம். ஆனா அதுதான் உண்மை. உண்மை எதுவும் அந்த உண்மையை ஒரு மனுஷன் சொல்லணும். அந்த உண்மையை ஒருத்தன் கேட்டு அதைப்படி செயல்பட்டால் ஒரு நன்மை உண்டாகும். ஆனா அந்த உண்மை கேட்கறது எனக்கு கசப்பா இருந்தது வேணாம்னு சொல்லிட்டு பொய் கேட்கறதுக்கு இனிப்பான்னு சொல்லி நம்ம சரி இந்த பொய்க்கு நேராக திருப்பிட்டு அதை கேட்டுக் கொண்டிருந்தால் நமக்கு எந்த லாபமும் வரப்போகுது கிடையாது. இந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கு. தங்களுக்கு காதுக்கு இனிமையான வார்த்தை கேட்கிறவங்க சொல்றவங்க என்ன பண்ணாங்க? என்கரேஜ் பண்ணாங்க. என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க செவி கொடுத்தார்கள். இந்த எரேமியா வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்றாங்க? அவரை முடிச்சு கட்டணும், போட்டு தப்பு பண்றாங்க. எரேமியா என்ன பண்ணும்? கொள்ள வேண்டும் என்று அவர் பார்க்கிறார்கள். இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எரேமியா கணத்தை அடைந்தார்கள் சொல்லி போட்டு அது முந்தின அதிகாரத்துக்குள்ள 37ஆம் அதிகாரத்துக்கு மேல வசனம் பாருங்க. எரேமியா பயங்கரமா கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்றாரு. இதை கேள்விப்பட்டு ஒரு மனுஷன் என்ன சொல்றான்? 37 நீங்க 13ல இருந்து வாசிக்கலாம். பென்யமீன் வாசலில் 19 காவல் சேவையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அன்னியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன் நீ கல்தேயரை சேர போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். அப்பொழுது எரேமியா அது போய் நான் கல்தேயர் சேர போகிறேன். நான் கல்தேயரை நான் சேரனா நான் போகவில்லை. ஆனாலும்
எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனார்கள். பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதாய யோனத்தானுடைய வீட்டில் காவல்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவல்கூடாமல் ஏற்கனவே அவரு பயங்கரமா மினிஸ்ட்ரி பண்ணி இருக்கிறார். எப்படி மினிஸ்ட்ரி பண்றாரு? பயங்கரமான அவருக்கு ரிசப்ஷன் கிடையாது, பயங்கரமான ரிஜெக்ஷன் தான். உண்மையாய் சொல்லுகிற மக்கள் போகும்போது நேரத்தில் பயங்கரமா அவங்க ரிசீவ் பண்ற ரிசப்ஷன் என்ன பண்ணாது இருக்காது. நேரத்தில் ரிஜெக்ஷன் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏனென்றால் அவங்க சொல்றது இவங்க காதுக்கு செவியாக இருக்காது. மெஜாரிட்டிக்கு எத்தனை பண்ணாது, ரொம்ப ப்ளீசிங்கா இருக்காது. ஸோ எதையா சொல்ற வார்த்தை பிடிக்க என்ன பண்றாங்க, அவர் பிடிக்க கண்ணத்திலே அரைந்து அவர் கொண்டு போய் காவல் சாலையில என்ன பண்றாங்க போறாங்க. பயங்கரமா சிறைச்சாலையில கஷ்டப்பட்டு இருக்கிறார். அதனால கெஞ்சிடாரு, அந்த இடத்துல டஞ்சனுக்குள்ள போடாதீங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி அப்புறம் அவர் உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து விடுறாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ராஜாவின் இடத்துல போய் என்ன பண்ணாங்க, அப்படி சிதேக்கியா ராஜா போய் சொல்றாங்க, இவன் தேசத்துக்கு விரோதமா பேசலாம், நம்ம சண்டை போடலாம் தயாராகிட்டு இருந்தா, பாபிலோனை அழிக்கலாம் தயாராகி கொண்டிருந்தால் இவன் பேசுற வாக்கு நீங்க என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, பாபிலோன் ராஜாவுக்கு ஜெயிப்போம், நீங்க சரியா போய் சொன்னா நம்ம கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான், எல்லாரும் ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுகிறான். இப்படிப்பட்டவரா நம்ம இருக்க கூடாது. ஒருவேளை இன்னைய டேர்ம்ல சொன்னா இஸ் an anti national, வேற என்ன சொல்ல முடியும், இஸ் an anti national. ஏன்னா உண்மையை பேசுறாரு இல்ல, இன்னைக்கு உண்மையை பேசலாம் ஆன்டி நேஷனல் தானே, நல்லா ஆகி போச்சு. என்ன பண்றோம், இருக்க சாவடிக்கணும் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, முடிவெடுத்து வருகிறார்கள். ராஜா என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சிதேக்கியா ராஜா சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, இதோ அவன் உங்கள் கையில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்ய கூடாது. ஒன்றும் செய்ய கூடாதா, என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தான்ப்பா பாஸ், நீங்க தான் உண்மையில ராஜா, நான் வெறும் பூஜான்ற மாதிரி அவர் அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவன் உங்க கையில இருக்கிறான். இந்த மாதிரி தான் பிலாத்தும் சொன்னாரு, அவன் உங்க கையில் இருக்கிறான், உங்கள் மனசு என்ன இஷ்டம் போய் செஞ்சீங்க, நான் கையை கழுவிக்கிறேன். இங்க சிதேக்கியா என்ன சொன்னாரு, அவனுக்கு விரோதமா என்னால் ஒன்றும் செய்ய கூடாது, அவன் உங்கள் கையில் இருக்கிறான் என்று அவர் சொல்லிவிட்டான். அப்பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, கொண்டு போய் அவனை மல்கியாருடைய துறையிலே போட்டார்கள். பாழும் கிணறு, பாழும் கிணறு தான் துறவுனா கிணறு, முளையான சேரும் சகதியும் இருக்கிற கிணத்துல போட்டாங்க. அந்த சேரும் சகதியும் இருக்கிற கிணத்துல போட்டாங்க. அவன் லைஃப் என்ன ஆகுது நினைக்கிறீங்க, அதுல இருந்து மக்கி சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அந்த கிணத்துக்குள்ள வேற என்னெல்லாம் இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள என்னெல்லாம் நாம தான் கற்பனை செஞ்சு பார்த்துக்கணும். அங்க ஏற்கனவே நிறைய பேரை போட்டு கூட இருக்கலாம், அப்படி போட்டுருந்தாங்கன்னா அங்கெல்லாம் மக்கி போன அந்த வாடை, அந்த துண்ணாட்டம் அடித்து கொண்டு இருக்கும். அந்த மாசத்தை தின்பதற்காக அங்க எலிகள்லாம் கூட இருக்கும், பலவிதமான பூச்சிகள் பிராணிகள்லாம் இருக்கும். இப்படி பயங்கரமான ஒரு மோசமான இடத்துல பண்றாங்க, அங்க போட்டு விடுகிறார்கள். இந்த நேரத்தான் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, வாசிக்கலாம். அதுதான் நீங்க முக்கியமான காரியம். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போமா. அவர்கள் எரேமியாவை புறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்போது ஏபேத் மெலேக் ராஜாவின் அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறையிலே போட்டு செய்த காரியம் எல்லாம் தகாத செய்யா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். நகரத்திலேயே அப்பம் இல்லை, வெளியே இருக்கிறவனுக்கே அப்பம் இல்லை. அவனை கொண்டு போய் இன்னும் புதைக்குழியில போட்டு வச்சுக்கலாம், என்ன ஆகும், அவன் பட்டினியால் சாவான். ஏன் நகரத்துல பட்டண அப்பம் இல்லை, உள்ள கல்தேர் வந்து முற்றுகையெல்லாம் போட்டுருக்கிறாங்க. வெளியே இருக்கிற சப்ளை உள்ள வராது, உள்ள இருக்கிறது வெளியே போகாது, உள்ள சப்ளை வராதுன்னா என்ன பண்ண முடியாது, இவங்களால சபை பண்ண முடியாது. அப்பொழுது ராஜா ஏபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவனுக்கு வந்து 30 மனுஷர் உன்னோடு கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகிறதுக்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கி எடு என்று கட்டளையிட்டான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு பழைய புடவைங்களாம் எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த துறவுக்குள்ளே போட்டு அதன் மூலமாக எரேமியாவை வெளியே தூக்கி எடுக்கிறார்கள் சொல்லி நாம்
11வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஏபேத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையில் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடைவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கைகளினால் எரேமியாவுக்கு குறைவிலே இறக்கிவிட்டு ஏபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே அவன் சொல்றான், கிழிந்து போன குடை பிடித்துக்கொள் எழுந்து வாங்கன்னு சொல்லி அவன் தூக்கி விட்டுறாங்க. இங்க பார்த்து இருந்தால் அவன் மேல இறக்கப்பட்டது யார்? எரேமியா தீர்க்கதரிசி யார்? அவன் ஒரு யூதன். அவனை கொண்டு போய் துறவிலே போட்டவர்கள் யார்? அவங்கெல்லாம் யூதர்கள். அவங்கெல்லாம் யாரு? யூதர்கள். அவனை காப்பாற்றணும், ஐயோ அவன் சாவான்னு சொல்லி அவன் பரிதாபம் கொண்டவன் யார்? ஒரு எத்தியோப்பியன். ஐயோ டீப் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர். எப்படியோ இங்க வந்து ராஜா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு வேலையை செய்கிறார். அவர் பேர் என்ன போட்டிருக்குது? ஏபேத் மெலேக். மெலேக் என்பது அவங்க வணங்குற தெய்வம் பெயர். ஏபேத் என்றால் அந்த தெய்வத்துடைய ஊழியக்காரன் அர்த்தம். நம்ம இங்கே இயேசுதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுடைய தாசன், வேலைக்காரன். இயேசுதாசன் சொன்னது ஏபேத் மெலேக் என்றால் அவருடைய வேலைக்காரன். ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வேலைக்காரன் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் இங்க யாரா இருக்காரு? ராஜாவுக்கு பிரதானியாக வேலைக்காரனாக இருக்கிறார். இந்த மனுஷன் ஏற்றத்துல குறுக்கிட்டு ஒரு ஊழியக்காரன் உயிர் என்ன பண்றான்? காப்பாற்றுகிறான். தீர்க்கதரிசி உயிரை காப்பாற்றுகிறான். எரேமியா வெறும் தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவன் ஒரு ஆசாரியன். ஆரோனின் குடும்பத்திலே வந்த ஒரு ஆசாரியன். கர்த்தர் அந்த ஆசாரியனை வெறும் ஆசாரியம் செய்ய விடாம சின்ன வயசுலயே அவனை பிரித்தெடுத்து அவனை ஒரு தீர்க்கதரிசியாக என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஆனால் மற்ற தீர்க்கதரிசிகள் அனுபவித்த ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குன்னா தீர்க்கதரிசினா நீங்க என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசியா இருந்தா ஒரு ஃபென்டாஸ்டிக் லைஃப். இன்னைக்கு பழைய ஏற்பாடுகளுக்கும் சில தீர்க்கதரிசிகள் ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. ஆனா இவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது வீப்பிங் ப்ராஃபட்னு பேரு. எரேமியாவுக்கு என்ன டைட்டில்? வீப்பிங் ப்ராஃபட். வானாலெல்லாம் அழுது 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 எருசலேம் அழிந்து போனதை பார்த்து அழுதான் அந்த புலம்பல் புஸ்தகத்தை எழுதினார். இப்படி ஆகி போச்சு இந்த ஊர் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைத்து அழுதான் புலம்பல். இங்கிலீஷ்ல லாமெண்டேஷன் புலம்புகிறான். இல்ல அப்படி அவன் அழுகையிலே வாழ்ந்து அழுது 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 கண்ணி விட்டு வாழ்ந்த ஒரு மனிதன். இவனோட உயிரை காப்பாற்றதுனாலே நாம் பார்த்தல இரக்கம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்களை இரக்கம் பெறுவார்கள். இப்போ இங்க ஏபேத் மெலேக் அவனுக்கு இரக்கம் செஞ்சான். ராஜா கிட்ட போய் என்ன பண்றான்? பரிந்து பேசி கேட்கிறான், ஐயா அவனை காப்பாற்று, செத்து வர. ராஜா இனிஷியேட்டிவ்ல காப்பாத்துறது. ராஜா டிஃபெண்ட் பண்ண விரும்பல. ராஜா கை கழுவிட்டார், போட்டோம் அப்படின்றார். ஏபேத் மெலேக் அந்த இரக்கம் காண்பிக்கிறான். அந்த ஏபேத் மெலேக்கு இரக்கம் கிடைத்ததா? என்ன மாதிரி இரக்கம் கிடைத்தது? நீங்க வாசிக்க வேண்டும். 39ஆம் அதிகாரம் எரேமியா 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாசிக்கிறீங்களா? 15 வசனத்துக்கு. இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. எங்க? அவன் ஜெயிலில் இருக்கும்போது நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபேத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் ஆக்சுவலா எரேமியா வந்து ராஜாக்களுக்கு அவங்களுக்கு தேசமா சொல்லியிருந்தாரு. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் மேனுக்கு ஒரு ப்ராபசி கர்த்தர் மூலமாக எரேமியாவுக்கு ஒரு கர்த்தரால் ஒரு வார்த்தை என்னன்னா அந்த தெளிவா சொல்ல என்ன சொன்னாங்க? இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த தேசத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வரப்போகுது. நன்மையான காரியம் வரப்போகுது, தீமை தான் வரப்போகுது கன்ஃபார்ம் பண்ணி திருப்பி பேசுறாரு. ஆனா அடுத்த 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆனாலும் இந்த தேசத்து மேல தீமை வரப்போகுது, தேசத்துக்கு நன்மை நடக்க போகுது, தேசத்துக்கு தீமை நடக்குது. ஆனாலும் என்ன நடக்குமா? அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயங்கரமான வார்த்தை. படிக்கும் போதே ஒரு அந்நாளிலே தேசத்து மேல தீமை வரப்போகுது, தேசம் அழிய போகுது, எல்லாரும் பிடிக்க போறாங்க. ஆனா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பே. நீ பயப்படுகிற
மனுஷன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. நீ விலங்கு போடப்பட்டவனாய் கைதியாய் நீ பாபிலோனுக்கு போக போவது கிடையாது. நீ தப்புவிக்கப்படுவாய். நீ வேதனையில இருந்து, கண்ணீர்ல இருந்து, கஷ்டத்துல இருந்து, காவல்ல இருந்து என்ன பண்ணுவ? நீ தப்புவிக்கப்படுவாய். உன்னை நிச்சயமாக விடுவிப்பே. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால் நான் உனக்கு கிடைத்த கொள்ளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எரேமியா ஒரு சாதாரணமான ஊழியக்காரர். இவன் ராஜாவின் பிரதானியா இருக்கிறார். ராஜா இருக்கிறார். ராஜாவுக்கு கை தூக்கலாம், அவனுக்கு ஜாபர் அடிச்சவங்க நல்லா இருக்க முடியுங்களா? அவன் அதெல்லாம் யோசிக்கல. ராஜாவுக்கு டிசிஷனுக்கு அகைன்ஸ்டா போக கூடாது. ராஜாவே அக்கெல்லாம் கை கழுவி விட்டாரு, அவரே ஒப்பு கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் நம்ம இவனுக்கு பேசுறதா? சரி, செத்தாதான் என்ன சாப்பிட்டோம், இருந்தாதான் ஊரே அழிய போன்னு சொல்லிருக்கோம். எல்லாருக்கும் அழிய போன்னு சொல்லிருக்கான். அவங்க முன்னாடி செத்தா என்ன சாப்பிட்டோம். அந்த மாதிரிலாம் அவன் என்ன பண்ணல, எடுக்கவில்லை. அதான் ரொம்ப முக்கியமான காரணம். சொல்லு, நீ வார்த்தை நம்பினபடியா, நீ என்னை நம்பினபடியா அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜீவன் கிடைக்க ஒன் ஆஃப் த ரீசன் அது நீ என்னை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கர்த்தர் மேல ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான், கர்த்தர் மேலும் கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் இருக்கும்போது தான் அவனுக்குள்ள இருந்து மற்றவங்க இறக்கம் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களை காப்பாற்றணும். இதெல்லாம் ஃபெய்த்தோட இன்டர் ரிலேட்டடான காரியங்கள். இதெல்லாம் விசுவாசத்தோட சம்பந்தப்பட்ட காரியங்கள். விசுவாசத்தோட சம்பந்தப்பட்ட காரியங்கள். அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதவனாக, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம் இல்லாதவனாக இருந்திருப்பான் என்றால் இந்த மத்த கூட்டலாம் இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்பாத கூட்டம். அந்த மாதிரிதான் அவன் ஒரு கொலைகாரன் இருந்திருப்பான். அழி, புல்லு, வெட்டு, அப்படிதான் இருக்கும். இவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான். எரேமியாவின் வார்த்தைக்கு அவன் ஏதோ கொஞ்சமா அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். இந்த ஊழியக்காரன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதான் அவரை காப்பாற்றணும், அவர் அழியக்கூடாது, அவர் சாகக்கூடாது, ஒன்றும் தப்பு சொல்லியே, அவன் போய் அவரை காப்பாற்றுகிறான். அதனால கர்த்தர் ஸ்பெஷலா அவன் சொல்றாரு, நீ பட்டயத்தால் நீ சாவதில்லை, உனக்கு தீங்கு நேரிடாது, நிச்சயமாய் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பே. நீ யார் வாயிலிருந்து வருகிற வார்த்தை? கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையாக எரேமியா சொல்லுகிறார். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பே, அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்க போவதில்லை. இரக்கம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படிதான். அது யாரும் மாற்ற முடியாது. நாம் இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆவின் கனி 9 வாசல கலாத்தியர்ல அதை பார்க்கும். இந்த இரக்கம், கைண்ட்னஸ் என்பது ஆவின் கனி ஒரு பகுதியாக இருக்கிறது. கைண்ட்னஸ், குட்னஸ் 9 காரியம். நல்ல ஒரு பகுதி என்ன பகுதி? கைண்ட்னஸ். ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு காரியம். இது நாம் எரேமியா வாழ்க்கை. இதே போல நாம எலிசாவுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் அங்கே ஒரு அம்மா இரக்கம் செய்து அவர்களான நன்மை ஆசீர்வாதத்தை கூட நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:8. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, ஒரு நாள் எலிசா சூனேம் என்கிற அந்த ஊருக்கு போகிறார். அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, நல்ல செல்வாக்கு, மதிப்பு, வசதி உள்ள ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இங்க பாருங்க, இந்த ஊழியக்காரர் இங்க வருகிறார், போகிறார், அந்த ஊர் பக்கமா வருகிறார். அவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலிசாவுடைய வாரிசாக வருகிறார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் இந்த மினிஸ்ட்ரி பண்ணும் போதெல்லாம், அவர் வரும்போது போகும்போதெல்லாம் அவர் யார் கேர் பண்றார்? அந்த மாதிரி பண்றாரு. எப்போ வந்தாலும் போனாலும் அவரை கூப்பிட்டு அவருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை இளைப்பாற பண்ணி அவரை நல்லா வழி நடத்தி அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இதை ஒரு நாள் செய்யல, அவங்க ரெகுலரா இதை செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு ஸ்டெப் மேல போறாங்க. வாசிங்க. அவர் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும்
குத்து விளக்கையும் ஒரு வைப்போம். குத்து விளக்கையும் வைப்போம். அவர் ம். நம்மிடத்துக்கு வரும்போது அங்கே தங்கலாம் என்றால், ம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். இங்க பார்க்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க, டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க, வராரு போறாரு, அவருக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க, கொஞ்சம் தங்கிட்டு போறதுக்காக என்ன பண்றாங்க, மேல ஒரு ரூம் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசி ஒரு நாள் அப்படியே அங்க படுத்துட்டு இருக்கும் பொழுது கேயாசியை பார்த்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க. இந்த சூனாமியாளை நீ சுனாமியாலே அழைத்துக் கொண்டு வா அழைத்து என்றான். கொண்டு வா என்றான். அவளை அழைத்துக் கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். என்றால் அவன் கேயாசியை பார்த்து, ம். இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும், நீ எனக்கு இவ்வளோ என்ன செய்யலையே, சகல சலக்கரணைனா எங்களை எல்லா விதத்திலும் ஒரு குறைவும் இல்லாம எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எனக்கு எல்லாம் கொடுத்து தங்கத்துக்கு இளைப்பாறதுக்கு ஒரு கட்டில், ஒரு வீடு, ஒரு டேபிள், ஒரு லைட்டு, ஒரு பக்காவா நீ எல்லாமே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களே, இவ்வளோ என்ன நீ அன்பாய் பிரியமா இருக்கிறாயே, இவ்வளோ எனக்கு தயவும் எனக்கும் பாராட்டுகிறாயே, நான் உனக்கு என்ன செய்யணும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேட்கின்றான். சொல்றாரு, எனக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபுளுன்ஸ் இருக்குது. ராஜா கிட்ட ஏதாவது உங்களுக்காக பேசணுமா, ஏதாவது பிரச்சனை ஏதாவது அவங்க சால்வ் பண்ணணுமா, இல்ல வேற அதிபதியில் ஏதாவது பேசணுமா? அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றார். சொல்றாங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், மற்றவரோட நான் பண்றேன், நான் நல்லா இருக்கிறேன் ஐயா. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டு திரும்பினான். அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயது. அந்த அம்மா ஒன்றும் சொல்ல, எனக்கு இது வேணும் அதுன்னு கேட்கல. அந்த அம்மா ஐ எம் ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ எம் வெல், ஐ எம் ஃபைன் அப்படின்றாங்க. ரொம்ப டீசல், ஐ எம் ஃபைன் அப்படின்றாங்க. இப்போ கேயாசி கேட்கறாரு, ஏன்னா எலிசாவை சும்மா இருக்க முடியல, இவ்வளவு சேர ஏதாவது செய்யணுமே, இந்த மாதிரி நம்மளை பார்க்கணும் செய்யணும் நல்ல எண்ணம் வருது. கேட்கறாரு, என்ன சார் கேயாசி தான் இங்கே இப்படி சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, அவங்க வீட்டுக்காரரும் ரொம்ப வயசாகி போச்சு. அவன் அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அவள் வந்து எங்க நின்றாள்? வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அபத்தம் சொல்ல வேண்டாம். நீங்க ஏதாவது பண்ணாதீங்க, இல்லாத ஏதாவது சொல்லி விட்டுறாதீங்க, சும்மா ஏதாவது சொல்லி விட்டுறாதீங்க, அபத்தம் சொல்ல வேண்டாம். இந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால். ஆனா என்ன நடக்குது, அவர் சொன்ன அந்த மாதத்திலேயே அந்த ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றார். சரி போதும். இங்க பார்க்கும் பொழுது அந்த மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு இரக்கம் செய்யறாங்க, ஒரு இரக்கம் செஞ்சாங்க. ஏன்னா ஒரு போறாரு, அவங்களுக்கு இரக்கம் கிடைத்தது. எந்த மாதிரி இரக்கம் கிடைக்குது அதை பாருங்க. இப்போ எபேத்மேலே ஒரு இரக்கம் செய்தான், அவனுக்கு என்ன மாதிரி இரக்கம் கிடைச்சது பாத்தீங்களா? நம்ம செஞ்சது ஒண்ணு, எபேத்மேலுக்கு செய்தது ஒரு உதவி, ஒரு பெரிய உதவி கூட வச்சுக்கோங்க. ஐயோ வீட்டுக்காரரை காப்பாத்துங்க, ராஜாவோட உத்தாசை போய் காப்பாத்துங்க. ஆனா அந்த உதவிக்காக அவருக்கு கிடைச்ச உதவி ஒரு தேசத்துக்கு மேல ஒரு பெரிய அழிவு, தேசத்துக்கே வரப்போகிற ஒரு பெரிய அழிவு. நீ நாடு விட்டு நாடு கொண்டு போய் அடிமையாக நடத்தப்பட போகிறாய். யூதர்களே அடிமையா போறான், நீ ஒரு எத்தியோப்பியன், இப்படிப்பட்ட வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவில் வந்து அவனுக்கு ஜீவன் கொள்ளை பொருளாக கிடைக்கிறது. எல்லாரும் இந்த ஊருக்கு போகும்போது நீ எஸ்டேட்டே வாழ போற, நீ கட்டின வீட்டையே இருக்க போற, நீ இருந்த இடத்துல இருக்க போற, உன்னோட வசதியான எல்லாரும் பண்ண போறாங்க, போயிடுவாங்க. உன் வேர் அசையாது, நீதிமானின் வேரும் அசையாது வசம் சொல்றீங்களா, அது அசையாம நீ என்ன பண்ண போற, வீட்டுல நீ சுகமா இருக்க போற. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இங்க பார்க்கும்போது நம்ம பிள்ளை இல்லை, 1000 சொத்து சொல்றது எவ்வளவு இருக்குமே, என்ன இல்லை பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை பிறப்போட நம்பிக்கை அவங்க இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுக்காரோ ரொம்ப வயது மூத்தவர் ஆயிட்டாரு, இந்த மாதிரி ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ நோ சான்ஸ் ஆஃப் ஹேவிங் எ பேபி, குழந்தை பெறுவதற்கான எந்த வித வாய்ப்பும் இல்லை. பட் இவங்க செஞ்ச இந்த இரக்கத்தினால அவங்க கிடைக்கிற நன்மை என்ன நன்மை, ஒரு பிள்ளை வரம், ஒரு ஆண் பிள்ளையாக கொடுக்கிறார். இவங்களோட சொத்து, அவருடைய பெயர் இந்த பூமியில தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாக ஒரு வாரிசு ஒன்று கொடுக்கப்படுகிறது.
அது ரொம்ப பெரிய காரியம். ஒரு வாரிசு ஒன்று கொடுக்கப்படுவது, ஏன்னா இதுக்கு அவங்க அந்த வாரிசு இல்லாம என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்குது, தான் அனுபவிக்க முடியும். ஆனா தனக்கு பின்பதாக அதை அனுபவிப்பதற்கு யார் கிடையாது, ஒரு வாரிசு கிடையாது. ஆனா இப்பதானே கிடைக்கிறது ஒரு வாரிசு கிடையாது. யோசித்து பாருங்க, இவங்க செஞ்சதையும் அவங்களுக்கு கிடைச்சதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியுதா? இல்ல அவங்க எல்லாம் எதிர்பார்த்தா செஞ்சாங்க, எதிர்பார்த்து செய்யல. ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறார்? நாம கொடுக்கும் போதே இருக்கிறது எதிர மட்டும் கொடுக்கும். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி இந்த நோக்கத்தை பார்க்கணும். என்ன செஞ்சோன்றது இன்னொரு பக்கம், என்ன நோக்கத்துல போய் நம்ம செய்ய போனோம், என்ன மோட்டிவ், எது நம்ம டிரைவ் பண்ணி செய்யுது, அதை பார்த்து அதன்படி நம்ம என்ன பண்ண ஆசைப்படுகிறோம். நமக்கு என்ன குறை இருக்கிறதோ, எதை நம்ம கிட்ட செல்வத்தால் வாங்க முடியாதோ, எதை இந்த உலகம் தர முடியாதோ, எதை இந்த மனுஷ சக்தி நமக்கு கொடுக்க முடியாதோ, அந்த தேவ சக்தி படத்துல தேவ நம்ம அவர் இந்த மாதிரி என்ன பண்ண குழந்தை என்ன பண்ண பெற்றெடுக்க முடியாது. அதை யாரும் கொடுக்க முடியாது. அதை யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக நம்ம லூக்கா எழுதின நற்செய்திக்குள்ள வந்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாட்டு ஒரு காரியம் நடைபெறுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி வேலைக்காரன் வியாதிப்பட்டு மனமனஸ்தியாயிருந்தான். அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். 100க்கு அதிபதினா 100 பேருக்கு அதிபதி. அவங்க ரோமன் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க, நிறைய ரோமராகவும் இருப்பாரு, ரோமரா தான் இருப்பாங்க 100 அதிபதிலாம். அவங்க பிரியமான வேலைக்காரன் சொன்னா ஏதோ சும்மாவே பிரிய வைக்க மாட்டாங்க வேலைக்காரன். ஸ்கில் பேஸ், அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல், டெக்னிக்கலி ஸ்கில், அதிகமான யூஸ்ஃபுல், அதிக பிரயோஜனம் உள்ளவன். அவர் தான் பிரியமான வேலைக்காரன். வேலை பார்த்து பிரியமான வேலைக்காரன் ஆக முடியாது. ஒரு பெரிய ஒரு ஹெட் ஆபீசர், ஒரு 100க்கு அதிபதி, அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சொத்தாக ஒரு அசட்டாக பார்க்கப்படுகிற ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கான், மரண அவஸ்தைப்படுகிறான். என்ன அர்த்தம்? அவன் கிட்டத்தட்ட மரணத்தை நெருங்கி விட்டான். மரணத்தை நெருங்கி விட்டான். அவனுக்கு தெரிஞ்ச மருந்து வைத்தியம் அது இது என்னெல்லாம் பண்ண முடியுமோ இவங்க எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். அதிகாரத்தில் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? முதல்ல யாரும் முதல்ல கடவுளை தேடவே மாட்டாங்க. இல்ல, முதல்ல எதெல்லாம் தேடுவாங்க? மனுஷ சக்தி, மருந்து இருந்து அது இது எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் தோற்கும் போதுதான் கடைசியா எங்க வருவாங்க? கடவுள்கிட்ட வருவாங்க. இல்ல, அப்ப கடைசியா நீங்க எங்க வராங்க? அவஸ்தைப்படுகிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவன் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி மூப்பரை அனுப்புகிறான். அவன் போல, அவன் நெகிழ் ரோமனா இருந்துக்கணும். அவன் நேரா போய் அவரை அப்ரோச் பண்றது, எப்படி பேசுன்னு சொல்லி யூதருடைய மூப்பர்கள், பெரிய மனுஷர்கள் அவங்க அனுப்புறான். சபை தலைவர்கள் அனுப்புறான். ஐயா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, அவரை கூப்பிட்டு வாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க, வீட்டுக்கு அனுப்புகிறான். இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வழங்கிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறார். அந்த யூத மூப்பர் வந்து என்ன சொல்றாங்க, நீர் அவனுக்கு இப்ப தயவு செய்வீங்க, ஷோ கைண்ட்னஸ் டு ஹிம், மர்சி டு ஹிம். ஏன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பாத்திரனா இருக்கிறான். என்ன அர்த்தம்? நீங்க அவனுக்கு இறக்க செய்யணும். ஏன் இறக்க செய்யணும்னா அவனுக்கு தகுதி உள்ளவனா இருக்கலாம். தகுதிக்குரிய செயல்களை அவன் செய்திருக்காங்க. என்ன செஞ்சான்? வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை, அங்கே நமக்கு நல்லா இன்னும் வெளியே வந்துச்சு. அவன் யாரு கிடையாது, அவன் யூதன் கிடையாது, அவன் ஒரு ரோமன். அவன் ஒரு ரோமனா இருந்தாலும் அவன் யாரை நேசிக்கலாம்? நம்முடைய ஜனத்தை நம்ம தான் ரொம்ப நேசிக்கிறான். நமக்காக ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். அவன் ஒரு ரோமனா இருந்து என்ன பண்ணிருக்கிறான்? நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட நமக்கு தயவு காட்டுகிற ஒரு மனிதன், நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு ரோமன். ஆனா அவனுக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால நீ என்ன பண்ணும், அவனை வந்து சுகமாகணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? நேரா ஒண்ணுமே சொல்ல நேரா புறப்பட்டாரு. அவன் நேரம் என்ன பண்றாரு?
புறப்படுகிறார். இதற்கிடையே என்ன நடக்கிறது? அந்த ரோம செஞ்சுரிக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. அவனுக்குள்ள திடீர் ஒரு ஞானோதயம் பிறக்கிறது. என்ன சொல்றான்? டக்குன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். நான் ஒரு தலைவன், நான் போய் எதையும் இறங்கி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் கொடுத்தா எல்லாரும் என்ன பண்ணாங்க? நடந்துடும். எவ்வளவு பேர் நான் சேனையில வச்சுட்டு இருக்கேன், அவன் வார்த்தை சொன்னா காரியம் நடக்கும். இது வந்து பிசிக்கல் வேர்ல்டுல, மிலிட்டரி வேர்ல்டுல எனக்கு இந்த பவர் இருக்குது. நான் அழைத்து அனுப்புகிறவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதர், கடவுளுடைய ஒரு மனிதர், கடவுளுடைய சக்தியை பெற்ற ஒரு மனிதர். நான் ஒரு வார்த்தை சொன்னா நடக்கிறது போல அவரும் ஒரு வார்த்தை சொன்னா நடக்காதா? அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு இங்க வரணும்? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. வாசிங்க, வாசிங்க. இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன், வீட்டுக்குள்ள வந்து தகுதி இல்லைன்றான் பாருங்க. தகுதியானவன் தகுதியானவன் சொல்லிட்டு போறாங்க. இறக்க செஞ்சான் தகுதியானவன். பட் அவன் சொல்லுவான், நான் தகுதின்ற தன்னை தாழ்த்துகிறான். ஏன்னா அவன் இயேசுவை பெரியவராக பார்க்கிறான். அவரை பெரியவராக பார்க்கும்போது அவன் முன்பதாக, நீ என் வீட்டு வரல, நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ரொம்ப சின்ன ஆளு, நான் தான் உங்களுக்கு தெரிய, நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அப்போ ரோமனுக்கு சீசர் வந்தாருன்னா சீசர் இவங்க வீட்டுக்கு வருவார்ல, இவரு அவங்க வீட்டுக்கு போவாருங்களா? வீட்டுக்கு தான் யாரை பார்க்க போகணும்? சீசரை பார்க்க போகணும். ஏன்னா அவர் பெரிய இவர் தான் போகணும். பட் இப்ப யார் வரா? ரிவர்ஸ்ல நடக்குது. ஏதோ இதில் சொல்லிட்டாரு, அவர் வந்து சுகமாக சொல்லி இப்போ அது உணர்கிறார். நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்க்கிறேன் அல்ல, நாங்க வந்து உங்களை நிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு தகுதியை நான் ஃபீல் பண்ணல. நீங்க என் வீட்டுக்கு வரதும் சரி கிடையாது, நான் வந்து நிக்கிற அளவுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது. அது போல நான் பார்க்கிறவன் கிடையாது. அந்த மாதிரி நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆக்சுவலா நீங்க 9வது வசனத்தை வாசி வச்சுங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்றார்? 9வது வசனத்தை வாசிங்க. இயேசுவை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிறார் என்றால் அது ஒரு பெரிய விஷயம். இயேசு கிறிஸ்து வந்து ஷாக் ஆகிறார். ஆச்சரியமா தானே? நம்ம எப்படி ஆச்சரியப்படுவோம்? ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா அவர் ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா பாக்குறாரு, ஏதோ ஒரு புதுமையை பார்க்கிறார். ஏன்னா இன்றைக்கு யாரும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வீட்டுக்கு அவன் ஒரு வீட்டுக்கு தெரியுதுன்னா அவன் வீட்டுக்கும் போயிருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார். வீட்டுக்கு போய் தான் குணமாக்குறாரு இல்லைங்களா? வீட்டுக்கு போய் தான் சிறுக்கட்டை எழுதுன்னு சொல்லி குணமாக்கி கொடுத்தாரு. பட் இந்த வீட்டுக்கு என்ன பண்றாரு? வித்தியாசமான ஆங்கிள் ஆண்டவர் அப்போ சொல்றாரு. ஆச்சரியப்பட்டு வாசிங்க. திரளான ஜனங்கள், யூதர்களெல்லாம் பாக்குறாரு. இப்போ திரளான ஜனங்கள், யூதர்கள் பின்பற்றி வருகிறார். அவங்கள பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேலுக்குள்ளும், அதாவது யூதர்களாகிய உங்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. எவ்வளோ பேர் விசுவாசம் நான் பார்த்துருக்கிறேன், பார்த்துதான் எல்லாத்தையும் அற்புதம் செஞ்சிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன பண்ணல, பார்க்கல. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த், பயங்கரமான ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? நீங்க எப்படி யோசிக்க போறீங்க? அவுட் ஆஃப் கன்வென்ஷன். நார்மலா ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர் யாராவது தொட்டு பார்த்து அதை பார்த்து ஜோ பண்ணி என்ன பூசி ஒரு கன்வென்ஷனல் வே ஒன்று இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும். ஆனா இப்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மாதிரி பண்றான். அவனுக்குள்ள ஒரு லாஜிக் ஒர்க் ஆகுது, ஒரு லாஜிக் ஒர்க் ஆகுது. எனக்கு இப்படி நடக்குதுன்னா அவருக்கு அப்படி நடக்கும். வாங்க ஒரு வார்த்தை சொல்லி சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓகே போங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொன்னாலே குணமாயிடான்னு அர்த்தம். திரும்பி வந்த போது வியாதியிலே கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார். வந்து பார்த்தா நாட்டு அப்படியே ஹீல் ஆயிட்டார். ஸோ இவன் இரக்கம் செய்தான், இவன் இரக்கம் செய்தான். இப்ப அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள மரணத்திலிருந்து அவன் பெற்றுக் கொண்டான். இவன் செஞ்சது சின்ன விஷயம், ஒரு கட்டம் கட்டி கொடுத்தான். அவனுக்கு இருக்கிற பணத்தை வச்சோ இல்ல தனத்துக்கு அதிகாரத்தை வச்சோ எதையோ வச்சோ கடத்தை கட்டி கொடுத்தாரு. ஆனா இப்ப அவருக்கு கிடைச்சது என்ன? இது
தன்னுடைய வேலைக்காரனுடைய ஜீவன். சரிங்களா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஜீவன் கிடைக்குமா? மக்கள் எவ்வளவு பணத்தை செலவுறாங்க. நான் சமீப நியூஸ்ல பார்த்தேன், யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இந்த கொரோனா 11 லட்சம் செலவு பண்ணிருக்காரு, கடைசி செத்துட்டாரு. 11 லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் செத்துட்டாரு. அதுவும் எங்க இருந்து? நாங்க இருக்கிற வடசென்னை பகுதியில் சொல்லி பார்த்து புதுவண்ணாரப்பேட்டை ஏரியா இருக்காங்க. பாடிய வாங்கத்துக்கு 7 லட்சம் கொடுன்னு சொல்லி தகராறு பண்ணுறாங்க. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க அழகா கட்டண மாட்டாரு, ஒரு வார்த்தையில அவனுக்கு ஜீவனை கொடுத்து விட்டார். நிறைய பாடம். அழிந்து போகிற உலக பொருளை பயன்படுத்தி அழிவில்லாத நித்தியமான பொருட்களை சம்பாதித்துக் கொள்ளுன்னு ஆண்டவர் சொன்னார். அழிந்து போகிற காரணத்தை யூஸ் பண்ணி நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நித்தியமான சிநேகிதரை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும். நாம் இரக்கம் செய்யும்போது நிச்சயம் நமக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்க நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:25. குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இதுதான் இரக்கம் உள்ளவர்கள் பாய்க்கலாம், அவன் இரக்கம் பெறுவார்கள். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, எவன் அடுத்தவனுக்கு தண்ணி கொடுக்குறானோ, எவன் அடுத்த வயலுக்கு தண்ணியை பாய்ச்சி விடுறானோ அவனுக்கும் தண்ணி விடணும், அடுத்த ஒரு நாளைக்கு கொடுப்போம். இன்னைக்கு நாம் ஒரு உதவி கருத்தை நீங்கினால் நமக்கும் நாளைக்கு உதவி கருத்தை நீங்க 4 பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆமா, விற்கிறவருடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். வேணும் 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 சொல்லி பிள்ளைய பூட்டி வச்சிருந்து அடுத்த பசியா சாமான் உண்டாகணும் மக்களம்மா சபிப்பார்கள். விற்கிறவனுக்கும் நம்ம ஆசீர்வாதம் தங்குவேன். இந்தியா கொடுக்குறாரு, இத்தாயே ஆசீர்வாதங்கள். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையை வரும். நன்மையை ஜாக்கிரதையோடு கூடலாம் தேடுகிறவன் நன்மை பெறுவான். மனுஷனுக்கு எல்லாமே அதான் வரும். நம்ம என்ன செய்வோமோ அதுக்கேற்ற தான் நமக்கு கிடைக்கும். நன்மையை நம்ம நல்லா தேடணும். நல்ல காரியங்களை நம்ம மனசு நல்ல காரியம் நம்ம தேடினா நமக்கு நன்மையா கிடைச்சிட்டே இருக்கும். தீமையா தேடினா அதுதான் வரும். இரக்கம் காமித்தால் இரக்கம், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். ஆகவே இந்த நாட்டில் இரக்கம் உள்ளவர்கள் வாழ்கிறவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸோ ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ள இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், அது இன்னும் அதிகரிக்கணும். நாம் அநேகருக்கு இரக்கம் செய்ய 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 நமக்கு இரக்கம் கிடைச்சிட்டே தான் இருக்கும். இறைக்கிற கேடிதான் சுரக்கும். இன்னொரு பழமொழி அது. எதெல்லாம் நல்லா தமிழ் எடுத்துட்டா அங்கதான் நம்ம தண்ணி வந்துட்டே இருக்கும். இறைக்காம கிணறு தப்பி விட்டாங்க அந்த கிணறு. யாருமே தண்ணி எடுக்க மாட்டாங்கன்னு கிணறு அப்படியே தான் கிடக்குனா அது என்ன ஆகிடும்? பேசலாம் போகும். இறக்கம் உள்ளவர்கள் பாதிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் இந்த வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க தந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஏபேல் நிலை அந்தவரை எரேமியாவுக்கு அவர் உதவி செய்து அவன் ஜீவனை தப்பித்ததினாலே ஒரு நாளிலே ஏபேல் நிலைக்கு அவன் ஜீவனை கொள்ளை பொருளாக நீ கொடுத்து வருகிற பெரிய அழிவிலே நீ அழிய மாட்டாய், நீ காக்கப்படுவாய், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்று சொல்லி அவனுக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கு இரக்கத்தை கட்டிவிட்டு அதேபோல எலிசாவுக்கு இரக்கம் பாராட்டின அந்த சுனேமியாவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே தேவையான பெரிய தேவையான ஒரு வாரிசை நீ தந்து ஆசீர்வதித்தீர்கள். இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரே, அவன் யூதருக்கு இரக்கமாக இருந்தான், தயவு பாராட்டினான், அவளுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தான். ஆண்டவரே, இந்த 3 பேரை பார்க்கும் போதும் இவர்கள் செய்த அந்த இரக்கமான செயல்களாம் பின்பதாக அவருக்குள்ள இருந்த ஆழமான விசுவாசத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தை பார்க்கிறோம். கடவுள் மேல் இருந்த விசுவாசம், கடவுள் மக்கள் மேல் இருந்த விசுவாசம், கடவுளுடைய வார்த்தை மேல் இருந்த விசுவாசத்தை பார்க்கிறோம்.
யாருக்கெல்லாம் அந்த கடவுள் மேல் விசுவாசம் இருக்கிறதோ, அவருடைய வார்த்தை மேல் விசுவாசம் இருக்கிறதோ, அவர்களுக்கு தானாகவே இறக்க குணம், இறக்க சுபாவம் உருவாக ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கு என்கிற எண்ணம் வரும். மற்றவர்களுக்கு அவர் இறங்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு அதற்கானே அந்த தேவ இறக்கத்தை சம்பாதித்து கொடுத்தார். பிறருக்கு இறக்கம் காட்டும் பொழுது பரலோகம் எங்களுக்கு இறக்கம் காட்டும். நியாயத்திற்கு முன்பதாக இறக்கம் மேன்மை பாராட்டும் என்று வார்த்தை சொல்கிறார்கள். ராஜா இறக்கம் உள்ளவர்களாக இருக்க, தேவையிலே கஷ்டத்தில் இருக்கிற மக்களை அவன் நினைவு கூர்ந்து அவருடைய கண்ணீரை நாங்கள் துடைக்க, எப்போதும் அவன் இறக்க சுபாவத்தோடு அவன் வாழ காணப்பட வைத்தான். தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவன் தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்லி நாம் இங்கு போடுகிறதுக்கு உதவிக்கரம் வீட்டுகிற மக்களாக இருக்க. இதனால கேட்ட இந்த வார்த்தைகள், இந்த சத்தியமானது இந்த உலகில் ஆழத்துக்கு பதியவும் கிரியை செய்யும் கட்டளை இதுகிற மகிழ்வாக செய்யலாம். வேண்டுகிறோம் இல்லவா? என் ஆத்மாவை கர்த்தரிஸ்தோம், என் உள்ள நாமத்தை என் ஆத்மாவை கர்த்தரிஸ்தோம். சகலவர்கள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு நிலைத்து காணலாம். ஆமென். ஆமென்.